கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மெய்ஞான பயணம், தவக்கால பயணம், அது முச்சுடர் ஒளி. மெய்ஞான பயணம், தவக்கால பயணம், அது முச்சுடர் ஒளி. தவம் என்னும் எறிதல், புலன் எனும் வாசல் பூட்டி வைத்து உயிர் மூச்சின் நெருப்பாய் மாற்றுதல் தவம். புலன் எனும் வாசல்கள் ஊட்டி வைத்து உயிர் மூச்சின் நெருப்பாய் மாற்றுவது தவம். உடலெனும் கூடாரம் உருகுதல் கண்டு உள்ளெளி தரிசனம் பெறுவதல் தவம். உடலெனும் கூடாரம் உருகுதல் கண்டு உள்ளொளி தரிசனம் பெறுதல் தவம். தவம் என்பது காட்டில் மறைவதல்ல, நம் தவறுகளை தீயிட்டு பொசுக்குதல். தவம் என்பது காட்டில் மறைவதல்ல, நம் தவறுகளை தீயிட்டு பொசுக்குதல். இருப்பவன் ஒருவனே என்னும் உண்மையை இழப்பலின் வழியே உணர்வது தவம். இருப்பவன் ஒருவனே என்னும் உண்மையை இழப்பலின் வழியே உணர்தல் தவம். உண்மையான தவம் வயிற்றில் அல்ல, மனமே நோன்பு. வெறும் வயிற்று பட்டினியோ தவமா? உண்மையான தவம் வயிற்றில் அல்ல, மனமே நோன்பு. வெறும் வயிற்று பட்டினி தவமா? உணவை தள்ளி வைப்பதனால் மட்டும் உள்ளம் தூய்மை அடைந்து விடுமா? உணவை தள்ளி வைப்பதனால் மட்டும் உள்ளம் தூய்மை அடைந்து விடுமா? வயிற்றில் ஈரம் காய்வதை காட்டிலும் வஞ்சக பகை காய்வதே தவம். வயிற்றில் ஈரம் காய்வதை காட்டிலும் வஞ்சக பகை காய்வதே தவம். நாக்கிற்கு இடும் விலங்கு சுவையை துறப்பது சுலபம். நாக்கிற்கு இடும் விலங்கு சுவையை துறப்பது சுலபம். ஆனால் சுடுசொல் துறப்பது கடினம். சுடுசொல் சுடப்பது கடினம். உண்ணும் உணவை குறைப்பதை காட்டிலும் உன்னை பற்றிய பெருமை குறைப்பதே தவம். உண்ணும் உணவை குறைப்பதை காட்டிலும் உன்னை பற்றிய பெருமை குறைப்பதே தவம். பசி என்பது பாடம். பசி என்பது பாடம். உன் பசி உனக்கு உணர்த்த வேண்டியது அந்த ஊர் பசி தீர்க்கும் உன்னதத்தை. உன் பசி உனக்கு உணர்த்த வேண்டியது அந்த ஊர் பசி தீர்க்கும் உன்னதத்தை. உடல் வாடி உயிர் உருவாகுவதல்ல தவம். உடல் வாடி உயிர் உருவாவதல்ல தவம். உன் உயிருக்குள்ளே இறைவன் உதிப்பதே தவம். உன் உயிருக்குள்ளே இறைவன் உயிர் புதிப்பதே தவம். மரணமில்லா வாழ்வின் ரகசியம். மரணமில்லா வாழ்வின் ரகசியம் புலன் என்னும் கதவுகள் பூட்டி வைத்து. மரணமில்லா வாழ்வின் ரகசியம் புலன் என்னும் கதவுகள் பூட்டி வைத்து புகழ் எனும் ஆசை எரித்துவிட்டு தனக்கென வாழும் சுவாபம் கொண்டு தர்மம் என்னும் வழியில் நடப்பதே தவம். தனக்கென வாழும் சுவாபம் கொண்டு தர்மம் என்னும் வழியில் நடப்பதே தவம். ஜபம் இறைமொழி பேசுதல். உதடுகள் அசையாமல் உள்ளம் துடிக்க அந்த ஆதி பொருளுடன் ஆற்றுதல் உரையாடல். உதடுகள் அசையாமல் உள்ளம் துடிக்க அந்த ஆதி பொருளுடன் ஆற்றுதல் உரையாடல். தனிமையில் இறைவனோடு கலக்கும் உறவு இது தன்னல பேச்சல்ல, ஆத்மாவின் தவிப்பு. தனிமையில் இறைவனோடு கலக்கும் உறவு இது தன்னல பேச்சல்ல, ஆத்மாவின் தவிப்பு. அலையாய் ஓடும் மனதை அடக்கி அலையாய் ஓடும் மனதை அடக்கி ஒரு புள்ளியில் இறைவனை பொருத்துதல் ஜபம். அலையாய் ஓடும் மனதை அடக்கி ஒரு புள்ளியில் இறைவனை பொருத்துதல் ஜபம். வார்த்தைகள் தீர்ந்த மௌனத்தில் முடிவில் இறைவன் பேசுவதை கேட்பதே ஜபம். வார்த்தைகள் தீர்ந்த மௌனத்தின் மொழியில் முடிவில் இறைவன் பேசுவதை கேட்பதே ஜபம். ஜபம் ஒரு பட்டியல் அல்ல, அது பகிர்தல். கேட்பதல்ல ஜபம், கிடைப்பதே ஜபம். கேட்பதல்ல ஜபம், கிடைப்பதே ஜபம். தேவைகளை அடுக்கி வைக்கும் தாளல்ல, தேவைகளை அடுக்கி வைக்கும் தாளல்ல. இது தேவனை தழுவி நிற்கும் நூலல்ல, தன்னலம் பாடும் சந்தையல்ல ஜபம். உன் தன்னிலை மறந்த சரணாலயமே ஜபம். உன் தன்னிலை மறந்த சரணாலயமே ஜபம். இதய கதவை திறக்கும் சாவி. இதய கதவு திறக்கும் சாவி. சொற்களை சேர்த்து சூட்டும் மாலை அல்ல, சொற்களை சேர்த்து சூட்டும் மாலை அல்ல. நம் துக்கத்தை சுமந்து நிற்கும் சூளை அல்ல, நம் துக்கத்தை சுமந்து நிற்கும் சூளை அல்ல. கடவுளிடம் எதையோ வாங்கும் கடை அல்ல, இது கடவுளுக்கே உன்னை தரும் ஒரு கலையே. இது கடவுளுக்கே உன்னை தரும் ஒரு கலையே. மௌனமே அதன் மகாபாஷை. மௌனமே அதன் மகாபாஷை. பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி கேட்கும்? பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி கேட்கும்? அந்த பேரொளி உன்னுள் பேசுவதை தடுத்தல் ஏனோ? அந்த பேரொளி உன்னுள் பேசுவதை தடுத்தல் ஏனோ? உதர்களை பூட்டி உன் உயிரை திறந்து வை. உதர்களை பூட்டி உன் உயிரை திறந்து வை. அங்கே வார்த்தைகள் தீர்ந்த இடத்தில் உறவு தொடங்கும். மாற்றம் தேடும்
மனதில் மொழி சூழ்நிலையை மாற்றச் சொல்லும் கோரிக்கை அல்ல, உன் சுபாவத்தை மாற்றச் சொல்லும் பிரார்த்தனையே. என் விருப்பம் எனும் பட்டியலை சுருட்டிவை, என் விருப்பம் எனும் பட்டியலை சுருட்டிவை, உன் திருவுளம் என்னும் தீபத்தை ஏற்றிவை. என் விருப்பம் எனும் பட்டியலை சுருட்டிவை, உன் திருவுளம் எனும் தீபத்தை ஏற்றிவை. தர்மம் தன்னை பகிர்தல். கையில் இருப்பதே ஈவதல்ல தர்மம், உன் கண்ணீரை துடைக்க கொடுப்பதே தவம். நான் எனும் தான் எனும் அகந்தை தனலில் வேக, பிறர் பசி எனும் தீயை அணைப்பதே அறம். கடவுள் உறைவது கண்ணில் அல்ல, கையேந்தும் ஏழையின் இதயம் நனையும் ஈரத்தில்தான். கடவுள் உறைவது கல்லில் அல்ல, கையேந்தும் ஏழையின் இதயம் நனையும் ஈரத்தில்தான். தர்மம் செய்வது பிறர்க்கல்ல, அது உன் ஆன்மாவின் அழுக்கை கழுவும் நீர். தர்மம் செய்வது பிறருக்கல்ல, அது உன் ஆன்மாவின் அழுக்கை கழுவும் நீர். அது ஆன்மீக அறுவை சிகிச்சை, மறுபிறப்பின் ரசவாதம். மயக்க மருந்தற்ற அறுவை சிகிச்சை, மயக்க மருந்தற்ற அறுவை சிகிச்சை. புலன் என்னும் கத்திகள் தேவையில்லை, புலன் என்னும் கத்திகள் தேவையில்லை. இங்கு புனிதமான மௌனமே அறுவை சிகிச்சை. உடல் என்னும் போர்வையை மெல்ல விலக்கி, உடல் என்னும் போர்வையை மெல்ல விலக்கி, உள்ளிருக்கும் யான் எனும் கட்டி நீக்குதல், உள்ளிருக்கும் யான் எனும் கட்டி நீக்குதல். அகந்தை அகர்த்தல், நான் எனும் வீக்கம் குறையக் கண்டு, அகந்தை அறுத்தல், நான் எனும் வீக்கம் குறையக் கண்டு, உன்னலன் எனும் குருதி வழியக் கண்டு, அகந்தை எனும் அந்த அழுகிய பகுதியை அன்பெனும் கத்தியால் அரித்தறிதல். அகந்தை என்னும் அந்த அழுகிய பகுதியை அன்பென்னும் கத்தியால் அரித்தறிதல். வடுக்களின் வழியே ஒளி, வடுக்களின் வழியே ஒளி, வழிகளின்றி மாற்றம் ஏது, வழிகளின்றி மாற்றம் ஏது. உன் கடந்த கால காயங்கள் ஆறாது, உன் கடந்த கால காயங்கள் ஆறாது. இறைவன் எனும் பெரும் மருத்துவர் கையில் இதயத்தை அப்படியே தந்துவிடு, இறைவன் எனும் பெரும் மருத்துவர் கையில் உன் இதயத்தை அப்படியே தந்துவிடு. தையலிடும் தர்மம். வெட்டப்பட்ட காயத்தை ஆற்றுவதற்கு இங்கு வேற்றுமை தீர்க்கும் தர்மமே தையல். வெட்டப்பட்ட காயத்தை ஆற்றுவதற்கு இங்கு வேற்றுமை தீர்க்கும் தர்மமே தையல். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர உன் பணிவே அங்கு பட்டு நூல். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர உன் பணிவே அங்கு பட்டு நூல் இலை. குணமடைந்த புதிய உயிர் அறுவை முடிந்தபின் அமைதி வரும். குணமடைந்த புதிய உயிர் அறுவை முடிந்தபின் அமைதி தரும். உன் அழுக்குகள் நீங்கி தெளிவு வரும். இனி வாழ்வது உனக்காக அல்ல, உன்னுள் இறைவன் வாழ்வதை உலகம் பார்க்கும். இனி நீ வாழ்வது உனக்காக அல்ல, உன்னுள் இறைவன் வாழ்வதை உலகம் பார்க்கும். இப்படிப்பட்ட உன்னதமான பயணத்திலே நாம் பயணிப்போமா?